ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெட்னஸ்டே என்னோடய டெய்லி ரொட்டீன் தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா பூ வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி வழியில் கொண்டு வந்திருந்தாங்க, தெருவில் தான் அவங்கக்கிட்ட வாங்கியிருந்தேன். அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது பூவை பார்க்கும்போது. இந்த ரோஸ் பார்க்கும்போது மஞ்சள் அதுக்கப்புறம் ரெட்டு தான் கலந்துருந்தது. அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. வாங்கினோன்னையுமே முதல் வேலையாக உருளைக்கு வடித்து விட்டாச்சுங்க. இன்றைக்கி வெட்னஸ்டே என்னோடய டெய்லி ரொட்டீன் தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே உங்களோட கமெண்ட்ஸுக்கான ஒரு ரிப்ளைவாகவும் நான் எப்படி இந்த டெய்லியும் தீபம் ஏற்றுறேன், அதிகாலையில் எப்படி எந்திரிக்கிறேன் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் டிப்ஸாக சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கும் எப்பவும் போலயே 4 மணிக்கே எழுந்தாச்சுங்க. அதிகாலையில் சீக்கிரமே எழுந்திருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, எந்த ஒரு வேலைகளாக இருந்தாலும், எந்த ஒரு டென்ஷனாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலுமே அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு அந்த ஒரு 9 மணி 10 மணி அப்படிங்கும்போது தூங்க போயிட்டீங்க அப்படின்னாவே நம்மளோட எந்த விதமான நம்மளோட ஸ்ட்ரெஸ் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நம்ம காலையில் ஒரு 5 மணி ஒரு 4 மணிக்கே எழுந்திரிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 4 மணிக்கு நம்மளால் எழுந்திரிக்க முடியுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்குமே நான் அப்படி தான் பண்ணியிருந்தேன். இந்த பீஸ் பார்க்குறதுனால பார்த்திங்க அப்படின்னா நிறைய வேலைகள் பெண்டிங் இருந்தது. ஒரு பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா துவைச்சதெல்லாமே மடிக்க முடியல. எல்லாம் அப்படியே தான் இருந்தது. அதையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா தூங்கிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நாளுமே நான் அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு தூங்கியிருந்த போது பார்த்திங்கன்னா காலையில் என்னால் எழுந்திரிக்கவே முடியலைங்க. அவ்வளோ ஒரு டயர்டாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கலாம் போலயே இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி இன்றைக்கி அந்த நேரத்தை மிஸ் பண்ணாமல் ஒரு 11:30 மணிக்கு தூங்கியிருந்தேன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி பதிவில் நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தூங்கினதுனால தான் ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும் போல். அதனால் எப்பவும் போலயும் நம்ம ஒரு 10 மணி அப்படிங்கும்போது தூங்கிடலாம் அப்படின்னு தூங்கியிருந்தேங்க. அதனால் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு அந்த உடம்புக்குமே நல்ல ஒரு ஓய்வாக இருந்தது. எழுந்திரிக்கும் போது நம்ம எழுந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அதை எழுந்திரிக்கிறதுக்கு உடம்புமே ஒத்துழைக்குது அப்படின்னு கூட சொல்லுவேங்க. இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதுதான் நாம் எவ்வளோ ஒரு மன கஷ்டமாக இருக்கலாம், எந்த விதமான ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அதையெல்லாம் நம்ம ஒரு ரொம்ப நேரம் ஒரு 12 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் அந்த மாதிரியெல்லாம் நம்ம விழிச்சிட்டு எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் எதை பற்றியும் யோசனைகள்லாம் பண்ணிகிட்ருக்காமல் ஒரு 10 மணி அப்படிங்கும்போது ரெகுலராகவே நம்ம தூங்குற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிகாலை நேரத்தில் நம்மளால் எழுந்திரிக்க முடியுங்க. வேலைக்கு போகிற பெண்கள் அப்படின்னா கண்டிப்பாக வேலைகள்லாம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ வீட்டில் இருக்கிறதுனால நான் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல நேரமே எந்திரிக்கும் போதெல்லாம் பகலில் கொஞ்சம் டயர்டாக இருந்தால் கூட கொஞ்சம் தூங்குறோமே இல்லையோ உடம்புக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பீஸ் எல்லாம் பார்க்குறதுனால அந்த கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் கூட கிடைக்கிறதே இல்லைங்க. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, நாம் டெய்லியுமே அதிகாலையில் எழுந்துறீங்க, தீபம் ஏற்றுங்க, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படி இருக்கும்போது நம்மளாலேயே எழுந்திரிக்கிறதுக்கு இவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் இது சாத்தியமா அப்படிங்கிற மாதிரியான எனக்கு ஒரு யோசனையுமே தோணுச்சுங்க. அதனால தான் சரி இன்றைக்கி இதை பற்றியே உங்கள்கிட்ட பேசிடலாம் அப்படின்னு தான். இப்போ நம்ம வேலைக்கு போயிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் சரி நேரமே எந்திரிக்க முடியல அப்படின்ட்டு நம்ம லேட்டாகவே எந்திரிக்கிறோன்னு வைங்களேன். ஒரு 7 மணிக்கு எந்திரிக்கிறோம், இல்லைன்னா 8 மணிக்கு. இந்த மாதிரி எழுந்தோன்னையும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா அப்போவுமே நம்ம பரபரப்பாக தான் நம்மளோட வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டெல்லாம் வேலைக்கு போகும்போது 7 மணிக்கு முன் தான் எழுந்திரிப்பேன். அப்படி எழுந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா உடம்புல 7 மணி வரைக்கும் தூங்குறது அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, இந்த உலகத்திலேயே கிடைக்காத ஒரு இன்பமயமான ஒரு 7 மணி வரைக்கும் தூங்குறது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு இன்பமயமான ஒரு தூக்கம் அப்படின்னு தானங்க சொல்ல முடியும். அப்படி தான் நானுமே இருந்தேன். அந்த எவ்வளவோ வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் 5 மணிக்கே எந்திரிச்சு நேரமே எந்திரிக்கணும் அப்படின்னு நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தாலுமே அந்த 7 மணி வரைக்கும் தூங்குறது அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. அப்போ தான் சத்குரு அப்படிங்கிற அவரோட ஒரு விஷயம் நான் கேட்டிருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதிகாலையில் எழுந்திரிக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா,
நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது பிடிச்ச விஷயத்துக்கூட நம்மளை இணைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதிகாலையில் எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு பிடிச்ச விஷயமாகவே மாறிடும். அது ஒரு கஷ்டமாகவுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு எனக்காக ஒரு புக் படிக்கிறதா இருக்கலாம், ஒரு செல்ஃபோன் பார்க்குறதா கூட இருக்கலாங்க. அந்த மாதிரி அது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் செய்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் சரி நேரமே எல்லாத்துக்கும் முன்னாடி எழுந்திரிச்சு ஒரு புக் நம்மளுக்கு பிடிச்ச புக்ஸ் படிக்கிறது, இல்லைன்னா செல்ஃபோன்லேயே பார்க்குறதுன்னு வைங்களேன். செல் பார்த்தோம் அப்படின்னாவே எங்கள் மேடம் விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி தாங்க நான் முதல்ல ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். ரொம்பவே பிடிச்சிருந்தது. உண்மையிலேயே நம்ம ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயாவது வெளியூர் போகிறோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு ஆசையாக கிளம்பும் இல்லைங்களா? அப்போவெல்லாம் நம்மளுக்கு தூக்கமே வராது. அந்த 4 மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னா கரெக்டாக 4 மணிக்கு எழுந்திரிச்சிரும் இல்லைங்களா? ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தில் நம்மளை இணைச்சிக்கிறதுனால அந்த விஷயம் நம்மளுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும். அதுவே பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அப்படிங்கும்போது அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் வரும்போது மறுபடியும் அந்த டெய்லி ரொட்டீன் ரெகுலராக செய்ய வேண்டிய அந்த ரொட்டீன் ஸ்டார்ட்டும் ஆகும்போது தான் நம்மளுக்கு அது இதாக இருக்கும். சரி, இப்போ உங்கள் கமெண்ட்ஸுக்கான ஒரு பதில் சொல்லிடலாம். ஏன் ஒரு தீபம் மட்டும் ஏற்றுறீங்க அப்படின்னு நம்மளோட ராதா சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அப்பா இந்த வாட்டி 1 லிட்டர் எண்ணெய் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால நான் எண்ணெயே வாங்குறதுக்கே மறந்துட்டேன். டெய்லியும் நானும் சரி போய் வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே பக்கத்துலேயே தான் கடை இருக்குது. பாப்பாவுக்கு அங்கன்வாடி கூட்டிகிட்டு வர வழியில் தான் இருக்குது. அங்கே மரச்சிக்கு எண்ணெயும் விற்கிறாங்க, தீப எண்ணெய். அங்கே தான் வாங்கிட்டு இருந்தேன் நான். சரி, இவங்க அப்பா இந்த வாட்டி வாங்கி கொடுத்ததுனால நான் வாங்காமல் இருந்தேன். வாங்கிக்கலாம்னு நினைக்கும்போது அந்த பார்த்திங்கன்னா இப்படி இடைவிடாமல் எப்படி சொல்கிறது, ஒரு வேலை முடிஞ்சால் ஒரு வேலை. காலையில் எழுந்திரிச்சோன்னே தீபம் ஏற்றி முடிஞ்சுது அப்படின்னா அடுத்தது சமையல் வேலை முடிஞ்சதுன்னா பாப்பாவை கிளப்பி விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஒரு ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைன்னா நம்மளோட பாத்திரங்கள்லாம் வாஷ் பண்ணுறது, அந்த மாதிரி என்னோடய வேலைகளை முடிச்சோன்னையுமே பீஸ் வந்துடுது. பீஸ் பார்க்குறது பார்த்திங்கன்னா அதுவே பாப்பா வர வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பாப்பா வந்ததுக்கப்புறம் அவளுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் டைம் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பீஸ் பார்த்துட்டு மறுபடியும் நம்ம நைட்டுக்கு தேவையான ரொட்டீன்ஸ் செய்ய வேண்டியது, சமையல் செய்ய வேண்டியது. அப்புறம் 10 மணி ஆனால் தூங்கிடணும் அப்படிங்கிற நம்மளோட ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படியே டைம் போயிட்டுருந்ததுங்க. அதனால் இதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. காலையில் தீபம் ஏற்றும்போது மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, இன்றைக்காவது போய் அந்த எண்ணெயை வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு தாங்க இருக்கிறேன். ரொம்ப லென்த்தியாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ராதா சிஸ்டர். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு 3 தீபம் ஏற்றிக்கிறேன். 5 தீபம் வாசலில் ஏற்றுவேன். அது போக சிவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு தீபம், மொத்தமாக 7 தீபம் ஏற்றிட்டுருந்தேன் இல்லைங்களா? இப்போ என்னாச்சு அப்படின்னா எண்ணெய் கடையில் தான் பாக்கெட்டில் தான் வாங்குகிறேன். 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா அந்த மாதிரி வாங்கிக்கிறதுனால சரின்ட்டு அளவாகவே ஏற்றிக்கலாம். நான் எப்படி சொல்கிறது, அந்த ஒரு பாக்கெட் வாங்கினோம் அப்படின்னா ஒரு 2 நாளைக்காவது வரும். நான் இன்றைக்கி மறந்துட்டேன் அப்படின்னா கூட காலையில் எழுந்திரிக்கும் போது ஏற்றிக்கிறதுக்கு இதுவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அப்படியும் இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் தாங்க நான் ஊற்றி விளக்கேற்றுறேன். இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நம்மளோட தேசம் மங்கையர்க்கரசி அம்மா சொல்லியிருந்தாங்க, தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றுறது விநாயகருக்கு உகந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் நல்லது தான் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் அது எனக்கு ஞாபகத்தில் இருந்ததுனால நான் இப்போ தேங்காய் எண்ணெயுமே ஊற்றி நான் இன்றைக்கி அப்படி தான் ஏற்றிருந்தேன். அந்த பாக்கெட்டில் வாங்கின எண்ணெயுமே முடிஞ்சுது. இனி போய் கடையில் வாங்கிட்டு அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண நான் விரும்பலை. எனக்கு எழுந்தோன்னையும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த தீபத்தை பார்க்குற வரைக்குமே பார்த்திங்கன்னா மனசு அடிச்சுட்டே இருக்கும். இன்றைக்கி தீபம் ஏற்றிருமா ஏற்ற மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி அடிச்சுட்டே இருக்கும். அதனாலேயே நான் அந்த மாதிரி செஞ்சுட்டேங்க. இது உங்களுக்கு எப்படி ஏற்புடையதாக இருக்குதா, இல்லை எப்படி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை என் கூடயுமே ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தண்ணி வந்துருந்தது. சரி, தண்ணி தான் பிடிச்சிட்ருக்குறேன். இவ்வளோ நாளாக இந்த மாதிரி நான் தண்ணி பிடிக்கிறதெல்லாம் காட்டியிருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தண்ணி பிடிச்சே ரொம்ப நாள் ஆச்சுங்க. பாப்பாவுக்கு 3 வயசு ஆச்சு. அவள் பிறந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா வெயிட் தூக்குறதில்ல. எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது, குடல் இறக்கம் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. அதனால் வெயிட் தூக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் தூக்காமல் இருந்தேன். இப்போ கொஞ்சம் வேலைகள்லாம் செய்கிறதுனால எனக்கு தூக்கணும் அப்படின்னாவே அந்த வயிறு வலிக்கிற மாதிரியே இருக்கும்.
அதெல்லாம் இப்போ எனக்கு கொஞ்சம் தெரியல அப்படிங்கிறதுனால நான் வந்து இப்போ கொஞ்சம் தூக்க ஆரம்பிச்சிருக்கிறேங்க. இந்த 3 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா என் பையனும் எங்கள் வீட்டுக்காரரும் தாங்க அவ்வளோ ஒரு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இது பிடிச்சிட்ருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா பீஸ் தான் கூப்பிட்டாங்க. பார்த்தீங்களா, காலையில் நம்மளோட வேலையை முடிக்கிறதுக்குள்ளேயே பீஸ் வந்துடுது. இந்த பீஸ் வந்துருச்சு அப்படின்னா கவனம் பூரா அந்த பீஸ்லேயே தான் இருக்குது. எப்போ வெட்டி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த பீஸ்கார அவருமே பார்த்திங்கன்னா வெட்டியாச்சான்னு எங்களை ஒரே பரபரப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் அந்த பீஸ் வந்துருச்சுனாவே அது மேலே தான் என் கவனம் இப்போதைக்கு இருக்குது. அது ஏன் அப்படின்னு எனக்கும் தெரியல. இது பார்த்திங்கன்னா நைட்டு கம்பு மாவு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. சூப்பராக தோசை வந்திருந்தது. அது கொஞ்சம் இருந்தது. சரி, அதையவே வந்து முருங்கைக்காய் குழம்பு, ரசம் வச்சு சாப்பாடு வச்சு விட்டுருந்தேன். சரின்ட்டு 2 தோசை ஆகிற மாதிரி இருந்தது. சரி, அதை சுட்டு பாப்பாவும் நானும் சாப்பிட்லாம் அப்படின்னு தான் சுட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி சமையல் இதுதாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட புஷ்பவதி சிஸ்டர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. புஷ்பவதி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து, உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து. எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுற ஒவ்வொருத்தரையுமே பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்படி தான் இருந்தது. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே சைவம் தானா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க புஷ்பவதி சிஸ்டர். நீங்கள் இதை வந்து 2வது வாட்டி கேட்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு தெரியல. ஒருவேளை நான் டெய்லியும் தீபம் ஏற்றுறதுனால கேட்குறீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படியே இருந்ததுன்னா அதுக்குமே நான் பதில் சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து வெள்ளி செவ்வாய் நாட்களில் எப்போவும் ரெகுலரமாக தலைக்கு குளிச்சிருவேன். அப்படி ஒரு வேளை இடையில கீது ஏதாவது நான்வெஜ் எடுத்தோம் அப்படின்னா நான் வந்து வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருக்கிறது இல்லைங்க. எனக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது அப்படின்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு தீபம் ஏற்றுவேன். அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான்வெஜ் இது எடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் எழுந்தோன்னையுமே தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை ரூமில் போய் தீபம் ஏற்றுறது இந்த மாதிரி பண்ணிக்கிறது. அதனால நான் டெய்லியுமே தீபம் ஏற்றுற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். அதனால தான் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு உண்டான ஒரு பதிலை சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நாங்கள் வந்து நான்வெஜ் செய்வோம். இடையில ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை செய்ய முடியல அப்படின்னா இடையில ஒரு டைம் வந்து எடுத்து சாப்பிடுவோம். அப்படி ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுருந்தோம்னாலும் ஒரு சில டைம் வந்து எடுப்போம். அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து தலைக்கு குளிச்சுட்டு தீபம் ஏற்றிடுவேங்க. இதுதான் உங்களோட டவுட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே இருக்காது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முதல்லையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முட்டை சாப்பிட்டாலும் சரி, இல்லை ஏதாவது நான்வெஜ் சமைச்சிட்டோம் அப்படின்னாவே ஃபுல்லாக க்ளீன் பண்ணணுன்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தாங்க தீபம் ஏற்றிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவுமே முடியாமல் போயிடுது. எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு வேலையை இழுத்து போட்டுட்டு செய்கிற மாதிரி எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த தீபம் ஏற்றுறதே நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்டம், ஒரு வெறுப்பு வர மாதிரி இருந்தது. அதனால் நான் வந்து நிறைய வீடியோஸ்லாம் உங்களை வருத்திக்கிட்டு நீங்கள் வந்து எதையும் செய்ய வேண்டாம். கடவுள் வந்து மனசார நீங்கள் ஒரு இலையை கொடுத்தா கூட வாங்கிக்குவார். மனசார நம்ம செய்கிறது தான் முக்கியமே தவிர, முழு ஒரு பக்தி ஒரு அன்போடு நம்ம செய்கிறது தான் முக்கியமே தவிர மற்றபடி எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஆனால் நிறைய பேர் இந்த விஷயங்கள்லாம் சொல்லுறத கேட்கும்போது எனக்கு வந்து அந்த மாதிரி செய்யணும், எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் இப்போ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாளாக இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நம்ம அந்த மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா மனசில் எதையும் வச்சுக்காமல் தலைக்கு குளிச்சுட்டு தீபம் ஏற்றிடணும். நம்ம கடவுளை டெய்லியும் நினைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு இது உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமாகவே இது மாறிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் கூட கேட்பாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தீபமெல்லாம் ஏற்றணுமா அப்படின்னு சொல்லி. முதல்ல பார்த்திங்கன்னா அப்படி க்ளீன் பண்ணி விட்டுட்டு, இப்போ நான்வெஜ் ஞாயிற்றுக்கிழமையே எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அன்னைக்கு நைட்டே ஒரு 7 மணி 8 மணிங்கும்போதே எல்லாம் முடிச்சிடணுன்னு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 9 மணி 10 மணி ஆனாலும் 11 மணி வரைக்கும் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தாங்க தூங்க போவேன். அந்த மாதிரி செஞ்சிட்ருப்பேன். அதனால் அவங்களுமே இவ்வளவு கஷ்டப்பட்டு தீபம் ஏற்றணுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் என்னை கேட்பாங்க. ஆனால் அந்த தீபம் டெய்லியும் ஏற்றுறவங்கள கேட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது, அதுவும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நேரத்தில் நம்ம அந்த தீபம் வைக்கும்போது நமக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது, அந்த உணர்வு வந்து அது
தீபம் ஏற்றுறவங்களுக்கு தான் அது புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி தீபம் ஏற்றாதவங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்களுமே அதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு உன்னதமான ஒரு அனுபவம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலுமே நம்ம வந்து அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு ஒரு நம்மளால் ஃப்ரெஷ்ஷப் ஆக முடியல அப்படின்னா கூட, இப்படியெல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தீபம் ஏற்ற முடியல அப்படின்னாலும் கூட எழுந்து அந்த நேரத்தை மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ 3 மணிக்கோ 4 மணிக்கோ எழுந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச விஷயத்த, இல்லை நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சிட்ருக்குறீங்க அப்படின்னா அது நடந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் அது அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு வராது. இருந்தாலுமே அந்த மாதிரி யோசனை பண்ணி பாருங்கள், திங்க் பண்ணி பாருங்கள். அந்த நேரத்தை அதுக்காக யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி 5 மணிக்குள்ளே எழுந்து அந்த விஷயத்த நீங்கள் ஒரு விஸ்வலைசேஷன் அது நடந்த மாதிரியே நினச்சி பார்த்துட்டு, இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கனவாக இருந்துச்சு அப்படின்னா, வீடு கட்டி அந்த வீட்டில் நீங்கள் எந்தெந்த மாதிரியெல்லாம் வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசைகள் வந்து உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா? இப்போ எனக்குமே பார்த்திங்கன்னா வீடு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு பூஜை ரூம் வேணும். மற்றபடி மற்றதையெல்லாம் நான் எதுவும் நினைக்கிறேனோ இல்லையோ, எனக்கு ஒரு பூஜை ரூம் மட்டும் கட்டி கொடுத்துருங்க. நான் பாட்டுக்கு அங்கே போய் உட்காந்துட்டு எனக்கு உண்டான வேலைகளை நான் செஞ்சுட்டு, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தியானம் செஞ்சுட்டு யோகா செஞ்சுட்டு நிம்மதியாக நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் எங்கள் வீட்டுக்கார்கிட்டயே. இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாங்க. உங்களுக்கு எந்த விஷயங்கள் உங்களோட லட்சியமாக இருக்குதோ அதை அந்த நேரத்தில் ஒரு அந்த 3:15 அப்படிங்கிற அந்த 3:45 இருக்கலாம், 4:45, 5:45 அந்த மாதிரி டைமில் ஒரு 5 நிமிஷம் எழுந்து உங்களோட தூக்கம் தெளிஞ்சுது அப்படின்னா எழுந்து நீங்கள் உங்களோட வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுல எழுந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நினச்சிட்டு மட்டும் தூங்கி பாருங்கள். கண்டிப்பாக அதிலிருந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்களே அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அந்த மாதிரியெல்லாம் தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் எழுந்து எனக்கு உண்டான ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தூங்கிடுவேன். அதை படிப்படியாக பார்த்தீங்க அப்படின்னா எழுந்து பெட்டுலேயே உட்காந்து நான் சொல்லிகிட்டு இருந்த அந்த விஷயம் பார்த்திங்கன்னா, எழுந்து பூஜை அறைக்கு போய் உட்காந்து சொல்கிறது, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து சொல்கிறது, அதுக்கப்புறம் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது. இந்த மாதிரி ஒன்றா தான் நானுமே கடந்து வந்தேன். அந்த மாதிரி நீங்கள் அந்த நேரத்தை மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள். அதை தான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதிகாலையில் சீக்கிரம் எழுந்திருக்குண்டான ஒரு சில டிப்ஸையுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட சிஸ்டர்ஸ் எல்லாம் கேட்ட கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னுமே நீங்கள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சாலும் சொல்லுங்கள். என்கிட்ட பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.